அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அனைவரும் ஜும்மா தொழுகையோடு, இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் ஜும்மா தொழுகையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுச் சென்ற அந்த போதனைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நபிகள் நாயகத்திடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையான சிறந்த வீரன் யார் அப்படின்னு கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது உண்மையான சிறந்த வீரன் பெரிய பணக்காரன் கிடையாது. இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வர்றவன் பெரிய வீரன் கிடையாது. வேறு அடிப்படையில் ஒருத்தனை விட ஒருத்தன் உயர்ந்தவன், அந்த அடிப்படையில் இருமாப்பு கொள்கிறேன், அவன் சிறந்த வீரன் கிடையாது. உண்மையான சிறந்த வீரன் யாருன்னா, அடக்க முடியாத கோபம் வரும்போது அதை அடக்கி ஆள்பவனே உண்மையான சிறந்த வீரன் சொன்னாங்க. ஆக அவங்க சொன்னதில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பாருங்க. ஆக அந்த கோபம் எல்லாத்தையுமே சிதைச்சிரும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் பெருசாக எடுத்துக்கிட்டு அறிவுரையாக சொன்னாங்க. அனைவரும் கோபத்தை விட்டு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.